உனக்கு தெரியாது, மதுரையில் ஒரு வழக்கு ராத்திரிக்கு போட்டு காட்டுறேன் பாரு. அந்த நீதிபதி என்ன, இவர் வழக்கு போட்டவன் யார் தெரியுமா? இந்த ஊரில் இருக்கிற ஒரு மலையாளி. வழக்கை இந்த பிரச்சனைக்கு யார் தெரியுமா காரணம்? நாங்கள் தான், நாம் தமிழர் கட்சிக்காரங்க தான். எங்களை மாவட்ட ஆட்சியர் தடை போடுகிறார். அதை நீங்கள் கேரளாவில் மனுவில் பாருங்க, கேரளாவில் மலையை வெட்டுவதற்கு தடை இருப்பதால், இந்த வார்த்தையை எல்லாரும் நீங்கள் கவனிச்சுக்கணும், தடை இருப்பதால் அங்கே அரசு மற்றும் தனியார் கட்டுமானங்கள் பாதிக்கப்படுவதால், மலை மணல் இல்லாமல் பாதிக்கப்படுவதால் தமிழ்நாட்டிலிருந்து வெட்டி எடுத்து செல்வதற்கு மாண்புமிக்க நீதிமன்றம் எங்களுக்கு அனுமதி தரணும். இதாண்டா வழக்கு. இந்த நீதிபதி என்ன கேட்டிருக்கணும்? இல்லை அரசு தரப்பு வழக்கறிஞர் கேரளாவில் மலையை வெட்ட ஏன் தடை இருக்கணும்னு ஒருத்தனாவது கேட்டிருக்கணுமா? இல்லையா? கேட்டிருக்கணும்ல, கேட்கல. அரசு தரப்பு கேட்கல, அரசாங்க வழக்கறிஞர் கேட்கல, நீதிபதி கேட்கல. 750 லாரிகளில் ஒரு நாளைக்கு பெர் டே வெட்டி கொண்டு போகலாம்னு நீதிமன்றம், மாண்புமிக்க நீதிமன்றம் நம் தாயின் மாறையருக்கு அனுமதி கொடுக்குது. அவன் மலை அப்படியே இருக்கணுமா? ஏன் மலையை வெட்டி தரமட்டமாக்கி குவாரியாக்கி அழிக்கணுமா? மேற்கு தொடர்ச்சி மலையை துண்டிச்சிட்டான். உனக்கு அதை பத்தி கவலை இல்லை. நீ போய் ஆயர் சொல்வாரு, அதை கேட்டுக்கிட்டு காங்கிரஸுக்கு போடு. ஆனால் எழுதி வச்சுக்க, நீ நான் சத்தியத்தின் மகன், என்னைக்காவது ஒரு நாள் நீ என்னை தேடுவேன். இறைப்பணி என்பது, ஆன்மீகம் என்பது, வழிபாடு என்பது ஒரு நிலத்தில் நல்ல அரசியலை உருவாக்குவது, நல்ல ஆட்சியை அமைய செய்வதை விட ஆகச் சிறந்த இறைப்பணி ஒண்ணுமில்லை. ஒரு தலைவன் இறைவனை போல இருந்து ஆட்சி செய்யணும். ஒரு சாதிக்கு, ஒரு மதத்துக்கு, ஒரு கட்சிக்கு செய்யக்கூடாது. கட்சிக்காரனுக்கு கொடுக்கறது, சாதிக்காரனுக்கு கொடுக்கறது, மதத்துக்காரனுக்கு கொடுக்கறது. நீ படிச்சிருக்கீல்ல, சாதி அரசியலாகி அது அதிகாரத்துக்கு வருமானால் அங்கு சகோதரத்துவம் சமத்துவம் செத்து போகும். மதமே அரசியலாகி அது அதிகாரத்துக்கு வருமானால் அங்க மனிதனையும் செத்து போகும். பணம் அரசியலாகும் என்றால் அங்கே மாண்புமிக்க ஜனநாயகம் செத்து போகும், கேடுகட்ட பணநாயகம் பிறந்துவிடும். பணமே அரசியலாகும் என்றால் மக்களுக்கான சேவை செத்து போய் முதலீடு செய்கிற வேட்பாளரின் லாப தேவை வந்துவிடும். பணமே அரசியலானால் அங்கே பண்பாடும் ஒழுக்கமும் செத்து போகும். இது வேணும்னா நீ என்னை விட்டுட்டு இவங்களுக்கு ஓட்டு போடு, இல்லை இதை மாத்தணும்னா தயவு செய்து எனக்கு போடு. அப்ப எப்படி ஆட்சி வேணும்? நான் இறைவன்டா, நான் இறைவனின் மகன். நான் என்ன செய்வேன்? எல்லா சாதியை கடந்து, மதத்தை கடந்து, மண்ணை எல்லாம், புல்லு பூண்டு பூச்சி நாய் நரி எல்லாம் எது கேட்டாலும் எல்லா உயிருக்கும் இறைவன் எல்லா வேண்டியதெல்லாம் கொடுப்பார். அப்படி ஆட்சி செய்யணும்டா தலைவன், அப்படி ஆட்சி செய்யணும். எப்படி? குடிதளி கோலோச்சு மாநில மன்னன் அடிதொழி நிற்கும் உலகு. ஒரு தாய் பெற்ற குழந்தைக்கு அப்படி குறிப்பறிந்து சேவை செய்தாலோ, நாட்டு குடிகளுக்கு அப்படி குறிப்பறிந்து ஒரு மன்னன் சேவை செய்தால் அவனை உலகம் போற்றி தொழுங்கிறான். எப்படி சொல்றான்? இப்ப இவர் என்ன கிறிஸ்தவரா, இவர் இஸ்லாமியரா, இவர் இந்துவா, பாகுபாடு இருக்கக்கூடாது. இவர் நாடாரா, இவர் கோனாரா, இவர் செட்டியாரா, இவர் பிள்ளை முதலியாரா, இவர் வண்ணாரா குயவரா, இவர் பிராமணரா, இவர் கவுண்டரா, வன்னிய பாகுபாடு இருக்கக்கூடாது. ஏன்? பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும். விளங்குதா? உலகத்துல ஒரு பெரிய தத்துவம்ங்கிறான். எவன் உயர்ந்த மனிதனா? கீழே விழுந்து கிடக்கிறவனை தூக்கி விடுறதுக்கு எவன் குனிறானோ அவன் தான் உயர்ந்த மனிதனா. இந்த சிந்தனையாளன் வர்றதுக்கு முன்னாடி ஏன் பாட்டேன்? தாள கிடப்பாரை தற்காத்து நிற்பதே தர்மம்ங்கிறான். ஏன் இதெல்லாம் படிச்சியா படிக்கல என்னன்னு தெரியல. நான் பள்ளிக்கூடத்தெல்லாம் மூடிடலான்னு உனக்கு இன்னும் நிறைய டாஸ்மார்க்க திறந்து விட்டு குடிச்சிட்டு நிம்மதியா போடா இன்னும் கொஞ்சம் திரையரங்க கட்டி விடுவோம். அங்கேயும் இங்கேயுமா விசில் அடிச்சு திரா, விசில் அடிச்சு திரி. என்ன பண்றது? இங்க பாரு, ஒரு ஆட்சி எப்படி இருக்கணும்னா, எல்லா உயிர்களுக்கும் இறைவனிடத்துல பேசுகிற உயிர், பேச தெரியாத உயிர். நீ மந்திரம் சொல்லி வழிபடுற மாடு என்ன செய்யும்? மான் என்ன செய்யும்? யானை என்ன செய்யும்? புலி என்ன செய்யும்? எல்லா உயிர்களுக்கும் வேண்டியதை இறைவன் அருள்வான், பகிர்ந்தளிப்பான், கொடுப்பான் என்று ஒரு இருக்குல்ல, நம்புறீல? அதுபோல முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும்ங்கிறான் வல்லுவ பெருமான. அப்படி ஒரு ஆட்சி செய்யணும்டா. இது இந்துக்கு தான், இது கிறிஸ்தவருக்கு, இது இஸ்லாமியருக்கு.
சிறுபான்மை மக்களின் பாதுகாப்பு, கிறிஸ்தவர் இஸ்லாமியர்களின் பாதுகாப்பு. என்ன வீட்டுக்கு வீடு 2 போலீஸ் போடுவியாடா? டேய், என்ன வீட்டுக்கு வீடு 2 செக்யூரிட்டி போடுவிய? இந்த சிறுபான்மைங்கிறது இந்த சமூகம் ஏற்றுச்ச. எப்படி சிறுபான்மை? படிச்சிருக்கீங்களா உலக வரலாறு? மதத்தை வச்சு மனிதனை மதிப்பிட்டது எந்த நாடு? எந்த நாட்டின் வரலாறு? எந்த நாட்டின் வரலாறு சொல்லு. மொழி இனத்தை வைத்து தாண்டா மனிதனை மதிப்பிடும் உலகம் புறா. மொழி வழியே தேசிய இனங்கள், நிலங்கள். ஐரோப்பிய யூனியன், ஐரோப்பிய ஒன்றிய முழுமைக்கும், ஐரோப்பிய கண்டம் முழுமைக்கும் ஒரே மதம் தானடா, கிறிஸ்தவம் தானே, ஒரே பைபிள் தானே. எதுக்கு இத்தனை நாடு? நார்வே, ஸ்வீடன், டென்மார்க், ஜெர்மனி, பிரான்ஸ் என்னத்துக்கு வந்துச்சு? மொழி வழியே தேசிய இனங்கள், நிலங்கள். அப்படிதானடா. இந்தியாவிலிருந்து பாகிஸ்தான் ஏன் போச்சு? ஓர் இறை அல்லா, ஓர் வழி நபிகள் மொழி, ஒரே மார்க்கம் போச்சு. அங்கே போய் பங்களாதேஷ் ஏன் பிரிஞ்சிச்சு? என் உருது என் தாய்மொழி ஆட்சி மொழின்ட்டான் முகமது அலி ஜின்னா. டாக்கா பல்கலைக்கழகத்தில் படிச்சு கொண்டு தான் முஜிபுர் ரஹ்மானும் அவன் நண்பர்களும் என் தாய்மொழி வங்க மொழி என்னாச்சுன்ட்டான் பிரச்சனை. ஓ மொழி உனக்கு, ஓ நாடு, என் மொழி எனக்குன்னு தாய் மொழியிலேயே தனிநாடு விட்டு போனது பங்களாதேஷ். இப்போ என்ன தெரியுது? முஸ்லீம் தானே ஒன்னா இருந்திருக்க வேண்டியதானே, கிறிஸ்தவம் தானே ஒன்னா இருந்திருக்க வேண்டியதானே. மகாராஷ்டிராவிலிருந்து குஜராத் ஏன் பிரிஞ்சு? வேற நாட்டுக்கு போவன. குஜராத் ஏன் பிரிஞ்சு? எல்லாம் இந்து தானே பெரும்பான்மை மக்கள். ஏன் நீ மராட்டியன், நான் குஜராத்தி. புரிஞ்சிருச்சா? 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 நீ இந்து, நான் தமிழன். நீ மலையாளி, நீ தெலுங்கன், நீ கன்னடன். நீ இஸ்லாம், நான் தமிழன். நீ உருது, நீ அரேபியன், நீ மலையாளி, தமிழன், கன்னடன். நீ கிறிஸ்தவன், நான் தமிழன். அவன் 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 தெலுங்கன், அவன் அப்படிதான் இருக்கணும். இங்க கிறிஸ்தவன் எவனும் தமிழன் ஆகல, தமிழன் தான் கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கிறான். இங்க இஸ்லாமியன் எவனும் தமிழன் ஆகல, தமிழன் தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறான். புரிஞ்சுக்கிட்டு இருக்கணும். சிறுபான்மை கிருமான்மை, சிறுபான்மைன்னு சொல்ற ஸ்டாலின் பெரும்பான்மையோட. ஏய், சிரிக்காம சொல்லு பதில். சிறுபான்மைன்னு சொன்ன எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் பெரும்பான்மையா? எப்படி பெரும்பான்மை? மதத்தை வச்சுதான் மனிதனை கணக்கிடுறானா? நீ மொழி சிறுபான்மை, நீ லிங்குஸ்டிக் மைனாரிட்டி. நீ பள்ளிக்கூடம் கட்டுறதுக்கு, மருத்துவமனை கட்டுறதுக்கு, கல்லூரி கட்டுறதுக்கு அனுமதி எப்படி வாங்கின? லிங்குஸ்டிக் மைனாரிட்டின்னு பெர்மிஷன் வாங்கின. நீ மொழி சிறுபான்மைன்னு சொன்ன. இங்க மொழி பெரும்பான்மை. எப்படா நீ சிறுபான்மைன்னு சொன்ன? எப்படி? டேய், நான் இன்னைக்கு இந்து மாறிக்கிருவேன் கிறிஸ்தவனா, இந்து நாளைக்கு மாறிக்கிருவேன் இஸ்லாமா, கிறிஸ்தவன் மாறிக்கிருவேன் இஸ்லாமா. மதம் மாறிக்கொள்ள முடியும், மொழியும் இனமும் மாறிக்கொள்ள முடியாதது. அதாங்க அடையாளம். இந்தியாவில் 29 மாநிலம் பிரிக்கப்பட்டிருக்கு, 8 ஒன்றிய பிரதேசம் இருக்கு. சாதி வழிய மாநிலம் பிரிக்கலையே. தெலுங்கு ரெட்டியாருக்கு ஒரு சாதி, நாடாருக்கு ஒரு மாநிலம், அப்படி பிரிக்கலையே. தேவருக்கு ஒரு, அப்படி பிரிக்கலையே. மதத்துக்கு இந்துக்கு ஒரு மாநிலம், கிறிஸ்தவருக்கு ஒரு மாநிலம், முஸ்லிமுக்கு ஒரு, பிரிக்கல. மொழி வழியே மாநிலங்கள், நிலங்கள், இனங்கள். தெலுங்கு அது தனி, மலையாளி தனி, தமிழ் தனி. அப்ப இது என் நிலம்டா, என் இனம்டா, என் மண்ணடா, என் மக்களடா. இந்த நிலத்தை வாழ்வது எல்லாருக்கும் உரிமை உண்டு, ஆள்வதற்கு தமிழனுக்கு மட்டும்தான் உரிமை இருக்கு. அவரவர் வீட்டில் அவரவர் வாழ்வதும், அவனவன் நாட்டை அவனவன் ஆள்வதும் அடிப்படை அரசியல் உரிமை, ஃபண்டமெண்டல் பொலிட்டிக்கல் ரைட்ஸ். இதை புரிஞ்சுக்கணும். போட்டு தேவையில்லாம போட்டு குழப்பிக்காத. நீ எனக்கு போட வேணாம். எப்ப போட்டு என்னை ஜெயிக்க வச்சா? 10 வருஷமா முச்சந்திலிருந்து கத்தி தான் பாக்குறேன். இந்த மாதிரி பனைமரத்துல மழை எஞ்ச மாதிரி கருத்து போயிட்டேன். என்ன பண்ண சொல்ற? அரிக்குது, கையெல்லாம் மூஞ்சி அரிக்குது, காந்தது. என்ன பண்ணுது? உன் கூட பிறந்து தொலைச்சிட்டனே, அப்புறம் கத்தி தானே சாகணும். காதுல விழ மாட்டேங்குது. சத்தமா ஏன் பேசுற? சத்தமா பேச்சியே காதுல விழல, முடி கத்தியே காதுல விழல. இதுல நான் என்ன இப்படி பேசவா? என்ன நேயர்களே, இந்த தேர்தலில் நம்ம எப்பவும் போல கை சின்னத்துக்கு திமுகவுக்கு வாக்கு போடுவோம். படிச்சவன் தானே மற்றவனுக்கு, கற்றவன் தானே மற்றவனுக்கு வழிகாட்டணும். ஒரு மகத்தான மாற்றத்தை கன்னியாகுமரி தொடங்குச்சுன்னு உலகத்துக்கு காட்டுறார். என்னடா திமுக வென்றுச்சு, என்னது வந்துருச்சு? முத 60 வருஷம் ஆண்டுருக்காங்கடா. நம்ம அம்மாவுக்கு வந்து 1000 ரூபாடா உரிமை தொகை. யாரோட உரிமை? கலைஞரின் உரிமை தொகை. அவருக்கு என்ன உரிமை இருக்கு? 1000 ரூபாய் இல்ல, என்ன உரிமை தொகை? சரி கொடுத்தோல, கொடுத்த 1000 கொடுத்த. ஏன்? ஒரு நாளைக்கு 30 ரூபா வக்கு இல்லை ஆத்தாளுக்கு. 60 வருஷம் ஆண்டுடா, 1000 ரூபாய்க்கு வக்கு இல்லாம நம்ம ஆத்தாளை நீட்டி வச்சிருக்கேன். சரி கொடுத்தாங்க. ஒரு வருஷம் வர கொடுத்துட்டான்ல, 5 வருஷம் கொடுத்துட்டான்ல வச்சுக்க, ஒரு 3 வருஷம் கொடுத்துட்டாங்க. இப்ப ஆட்சி முடிஞ்சிருச்சு. அடுத்த ஆட்சிக்கு வரப்போகும்போது 2000 வளர்ச்சியில் வருது. ஏன்
1000 2000 வளர்ச்சி, இதெல்லாம் வளர்ச்சி. வைத்தியக்கார பள்ளிக்கூடத்துக்கு போற பிள்ளைக்கு 1000, தம்பிக்கு 1000, 3 வருஷம் படிச்சு முடிச்சிட்டான்னா ஒன்றும் இல்லை. அப்ப அந்த 1000 கிடைக்க என்ன பண்ணணும்? வேலை கொடுக்கணும், அதுக்கு திட்டம் இருக்கணும். 8000க்கு டோக்கன், 8000க்கு டோக்கன், என்ன வேணுமோ கடையில் போய் வாங்கிக்க. அப்ப நம்ம என்ன சொல்ல வேண்டியது? ஐயா அந்த அண்ணா அறிவாலயம் எங்களுக்கு வேணும், இந்த டோக்கனை மொத்தமா. நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் இந்த முதலமைச்சர் பதவிக்கு வந்து எப்படியாவது என் நாட்டுக்கு நல்லது செய்யணும்னு. மொத்தம் 8000 டோக்கன் நீங்க வச்சுக்கிட்டு இந்த முதலமைச்சர் பதவி எனக்கு கொடுத்துருங்க. இந்த டாஸ்மார்க்கெட் சரக்கு அடிச்சு 15-20 லட்சம் பேர் என் அக்கா தங்கச்சி தாலி எடுத்திருக்காங்க. செத்து போன சித்தப்ப பேர் இப்ப உயிரை வாங்கி கொடுத்துருங்க. கேவலம் கேவலம். 8000 ரூபா. இவர் ஐயா வந்து எடப்பாடி 10,000 ஃப்ரிட்ஜ். அதுக்குள்ள எதை வைப்ப? காய்கறி, வெண்டைக்காய், அதைவே கொடுப்பேன். அது எங்க அப்பா விவசாயம் தரணும், அவன் தான் தரணும். எப்படா நம்மளை ஏமாத்துறாங்க பாடுறா. படிச்சிருக்கோம்னு இங்க வாடா, இலவசத்தில் கொடுக்குற பணத்தை, இழக்கிற பணத்தை எங்கிருந்து எடுப்பாயின்னு கேட்கணும்ல. 10,500,000 கோடி கடன் தமிழ்நாட்டுக்கு, 1 லட்சம் கோடி வட்டி, 10,500,000 லட்சம் கோடி கடனை வாங்கி என்ன செஞ்சாங்க? சாலையை சரியா போட்டாங்களா? பேருந்தை ஒழுங்கா ஓட்டினாங்களா? தடையில்லாம மின்சாரம் தந்தாங்களா? குடிக்க நீராவது தந்தாங்களா? படிக்க தரமான கல்வி, பார்க்க வேலை, இல்ல பார்க்க நல்ல மருத்துவம், எதையுமே செய்யாம எப்படா 10,500,000 லட்சம் கோடி கடன்? ஃப்ரீ ஸ்கீம், இலவசம். இப்ப இவங்க அறிவிச்சிருக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு 1 லட்சம் கோடி தேவைப்படும். 8,000 ரூபா, அவர் 10,000 ஃப்ரிட்ஜ். அப்புறம் 1 கிலோ எண்ணெய், 1 லிட்டர் எண்ணெய், 1 லிட்டர் பருப்பு. இதுல இன்னொருத்தர் வந்திருக்காரு பாருங்க, 2,000, 2,500. சரிதான். எங்க மானம் இப்ப ஏலத்துக்கு போயிடுச்சு. எங்களுடைய மானத்தை வச்சு ஏலம் போட்டுட்டு தெரியா நீ? ஏதோ அறிவு சமூகம் யோசிச்சு பாரு. காங்கிரஸ், பாரதிய ஜனதா, இதுக்காக எனக்கு வேணும்னா என்கிட்ட சொல்லு, இல்ல அலைபேசி எண் இருக்கு வாங்கி பேசு, இல்ல ஒரு கடிதம் மாதிரி போடு. ஆனா இதுக்காக தமிழ்நாட்டுக்கு காங்கிரஸ் வேணும்னே. ஏன்னா இன்னும் கொஞ்சம் பேர் தமிழங்க இருக்காங்க, அவங்க எல்லாம் கொண்டு குவிக்கணும். அதுக்கு வேணும், இன்னும் கொஞ்சம் உரிமை இருக்கு, பறிக்கணும். ஏண்டா நீட்டுன்னு சொல்ற, நீட்டு நம் பிள்ளைகளின் மருத்துவ கனவை பொசிக்க ஒரு திட்டம் கொண்டு வந்தது யாரு? காங்கிரஸ். ஜிஎஸ்டி, சரக்கு மற்றும் சேவை வரி, இந்த சுமக்க முடியாத வரியை திணிச்சவன் யார்? காங்கிரஸ். இந்த என்ஐஏங்கிற ஆள் தூக்கி சட்டத்தை கொண்டு வந்தவன் யார்? காங்கிரஸ். செயல்படுத்தினது யார்? ஐயா மோடி. அவன் பெத்து பேர் வச்சான், இவர் ஊட்டமா உணவு கொடுத்து வளர்க்கிறார். 2 பேரும் ஒண்ணுதான் தம்பி. பார்ட்டி சேஞ்ச், பாரதிய ஜனதா காங்கிரஸ் பிட்வீன் பார்ட்டி சேஞ்ச், நோ பாலிசி சேஞ்ச். அவங்க கொடியில வண்ணம் மாறும், கொள்கையில என்ன மாறாது. ஒரே பொருளாதார கொள்கை, ஒரே கல்விக் கொள்கை, ஒரே வெளியுறவு கொள்கை, ஒரே பாதுகாப்பு கொள்கை, ஒரே தொழில் கொள்கை, ஒன்றுதான். என்ன பொருளாதார கொள்கை? தனியார் மயம், தாராள மயம், உலக மயம், 2 ஒன்றுதான். இவன் மசூதியை இடிப்பான், அவன் இடிக்க அனுமதிப்பான். அவன் மசூதி கோயில் கட்ட அடிக்கல் நாட்டுவான், இவன் கங்க்ராச்சுலேஷன் சொல்லுவான். 2 பேருக்கு என்ன வித்தியாசம் கண்ட? இல்ல காங்கிரஸ் திமுக வந்தாதான் கிறிஸ்தவர்களுக்கு பாதுகாப்பா இருக்கும். அப்ப இறைமகன் இயேசுவை பாதுகாக்க மாட்டாப்ல. சும்மா ஒப்புக்கு போய் செவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆண்டவர்கிட்ட பாவத்தை ஒப்பு கொடுத்தா மன்னிச்சிருவாரு. அதனாலதான்டா நீங்க திருப்பி இந்த திமுக காங்கிரஸ் ஓட்டு போட்டீங்க. நீ என்ன பாவம் செஞ்சாலும் இறைமகன் இயேசு கர்த்தர் உன்னை மன்னிப்பாரு. ஆனா அந்த காங்கிரஸ் பிஜேபிக்கு ஓட்டு போடுற பாரு, மன்னிக்கணும். ஸ்ட்ரைட்டான அரகந்தா. என்ன செட்டில் வச்சு வருது. அது நம்ம ஊர்ல தான் மேல இருக்காது. என்னத்தை சொல்லி அநீதிக்கு எதிரான புரட்சி தீயை பற்ற வைக்கவே நான் வந்தேங்கிறார். அது எரிந்து கொண்டு இருக்க வேண்டும் எப்போதும் என்று நான் விரும்புகிறேங்கிறார் இறைமகன் இயேசு. அவர் பத்த வச்ச தீயத்தான் 10 ஆண்டுகளா தூக்கிட்டு உன் மகன் கொளுத்தி எடுத்துக்கிட்டு வாரேன். நீ